ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். தினபலன் 4/9/2023 சோபகிருத்து வருஷம் 18ஆம் தேதி இன்னைக்கு. சித்த யோகம் கூடிய திங்கக்கிழமை இன்னைக்கு. பஞ்சமி திதி ராத்திரி வரலும் இருக்குது. அதற்கு பிறகு சஷ்டி திதி. பஞ்சமி திதி ராத்திரினா அடுத்த நாள் கார்த்தால் ஒரு 2:30-3 மணி வரலும் இருக்குது. 56 நாழி 54 நாழி வரலும் இருக்குது. அஸ்வினி நட்சத்திரம் இன்றைக்கி பார்த்தேன்னா மத்தியானம் ஒரு 3:30 மணி வரலும் இருக்குது. அதற்கு பிறகு பரணி நட்சத்திரம், அபபரணி நட்சத்திரம். சரி, இன்றைக்கி கோல்சார பிரகாரம் இன்றைய நிலை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, காலபுருஷ தத்துவத்தின் மேஷ ராசியில் ராகுவும் குருவும் சந்திர பகவானும் சேர்ந்து இருக்கார். இன்றைக்கி கடகராசியில் வக்கரகதியில் சுக்கிர பகவான், சிம்ம ராசியில் சூரியனும் புதன், கன்னி ராசியில் செவ்வாய் பகவானும், துலா ராசியில் கேது பகவானும், மகர ராசியில் வக்கரகதியில் உண்டான சனி பகவான் இருக்கார். இன்றைக்கி சந்திர பகவான் அஸ்வினி நட்சத்திரம் மத்தியானம் ஒரு 3 மணி 3:30 மணி வரலும் இருக்கார். அதற்கு பிறகு பரணி நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தேன்னா கன்னியா ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம். புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம். அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு 1/2 டம்ளர் பசும்பால் கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இன்றைக்கி ஒரு சிறிய தகவல். அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது கேது பகவானுடைய நட்சத்திரம் அது. அதாவது கேது பகவான் அதிபதியாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி, மகம், மூலம். இந்த 3 நட்சத்திரங்களுமே பார்த்தாலேயானால் கேது பகவான் இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் அதிபதியாக இருக்கார். இந்த 3 நட்சத்திரங்களும் மேஷம், சிம்மம், தனுசு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 இடத்துலையும் காலபுருஷ தத்துவத்தின் 1, 5, 9 ஸ்தானங்களில் வருது. இது ஒரு பெரிய ஏற்றமான விஷயம். முதல் நட்சத்திரம் முதல் ராசியில், 5ஆம் ராசியில், 9ஆம் ராசியில் வர்றது பெரிய ஏற்றம். ஞானகாரகன்னு சொல்லக்கூடிய கேது பகவான் முதல் நட்சத்திரத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றம். எதனால் கேது பகவானை பார்த்து பயப்படுறா அப்படின்னா, கேது பகவான் இருக்கும் இடத்தை சுருக்கக்கூடியவர், ரொம்ப அனலைஸ் பண்ணக்கூடியவர். நிறைய ஒரு விஷயத்தை எடுத்தீங்களேனால் அந்த விஷயத்தில் நிறைய அனலிசிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதில் ஒரு எண்டே வராது. அந்த மாதிரியான ஒரு அனலிசிஸ், டீப் அனலிசிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதை தவிர பார்த்தோன்னா கேது பகவானுடைய இதில் பார்த்திங்கன்னா யார் ஒருத்தரையும் நம்ப மாட்டார். அது ஒரு பெரிய பிரச்சனை. ஓரளவுக்கு தான் நம்பிக்கை இல்லாத தன்மை இருக்கணும். ஓரளவுக்கு மேலே போகும்பொழுது நம்பிக்கை இல்லாமையே இருந்தால் அதுக்கப்புறம் ரொம்ப எதுவுமே சோபிக்காது. ஓரளவு நம்பணும். அந்த நம்பிக்கை அப்படின்ற விஷயம் இந்த கேதுவனுடைய இதில் வரவே வராது. அதனால தான் இந்த கேது பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தேன்னா எந்த ஒரு இடத்துலையும் சந்தோஷப்பட மாட்டார். சடனாக ஒரு பெரிய சந்தோஷம், என்ன பெரிய சந்தோஷமாக இருந்தாலும் அதில் ஆராய்ந்து பார்த்து இது சந்தோஷப்படக்கூடியதா வேண்டாமான்னு அதிலே இருப்பார். உடனடியாக உலக இயல் கொண்டு உண்டான சந்தோஷத்தை அவர் அனுபவிக்கவே மாட்டார். அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. அதனால தான் கேது தசை வரும்போது பார்த்தாலேயானால் நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டே இருப்பாள். சில பேர் அவளுக்கு சந்திர பகவான் நீச்சப்பட்டு போயிருந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்ததேயானால், அசுபர்கள் அதிகமாக பார்த்து கொண்டிருந்தார்களேயானால் கண்டிப்பாக மனநலம் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கேது தசையில் பார்த்தாலேயானால் குரு பகவானோட சேர்ந்து சுபத்துவம் அடையக்கூடிய கேது பகவான் மட்டும்தான் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். மிச்சம் எந்த மாதிரியான கேதுவாக இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்தை கெடுப்பார். கேது பகவான் கண்டிப்பாக அந்த இடத்தை கெடுப்பார். லாபம் வருதா, அந்த லாபத்தில் எந்த அளவு சுருக்கி அதில் மேக்சிமம் லாபம் எடுக்க முடியும்னு எடுத்து 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 அந்த லாபத்தையே இல்லாமல் பண்ணிவிடுவார். லாபத்தை இல்லாமல் எப்படி பண்ண முடியும்னா, முதல் போடாமையே லாபத்தை எடுக்கணுன்ற ஒரு அனாலிசிஸுக்கு வந்துட்டே இருப்பார். அது ஒரு பெரிய தப்பான விஷயம். அதனால் என்ன ஆகும், இருக்கிற வியாபாரமோ இருக்கிற பிஸ்னஸோ கம்மியாகிட்டே போகும். அதனால்
கேது பகவான் இருக்கிற இடம், அதாவது 11ஆம் இடத்துல இருந்தால் ரொம்ப நல்லதுன்னுவா. ஆனால் ரொம்ப அனலைஸ் பண்ணிகிட்டே இருப்பாள். ஒரு பைசாக்கும் அனலைஸ் பண்ணிகிட்டே இருப்பாள். அதனால தான் பெரிய பிரச்சனை. 6ஆம் இடத்துல இருந்தால் கேது பகவான் இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகளை அனலைஸ் பண்ண அதை நோண்டி விட்டு அதை வந்து பிரச்சனை ஆக்கிண்டே வருவாள். அதனால தான் வந்து கேது பகவானை பொறுத்தவரையிலும் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்தை கெடுப்பார் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த இடத்தை சுருங்கவும் வைப்பார். அது ஒரு பெரிய பிரச்சனை. சுருங்கவும் வைப்பார்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்தினுடைய காரகத்துவத்தை எல்லாத்தையும் மடிபட்டு போகும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணிடுவார். இப்போ 7ஆம் பாவத்தில் இருக்கார் அப்படின்னா கேது பகவான் பார்த்தாலேயானால் 7ஆம் பாவத்தில் வந்து கணவனோ மனைவிக்கோ 7ஆம் பாவத்தில் இருந்தானா பிரிய வைப்பார். 7ஆம் இடத்தை பிரிய வைப்பார். 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரா, அந்த இடத்துல வந்து கணவனையோ மனைவியோ விட்டு தன்னுடைய பார்ட்னரை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய காலகட்டத்தை கொடுத்துருவார். அதுவும் கேது திசைன்றது வந்ததுன்னா நிச்சயமாக பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்கும். பணத்துலேயும் சரி, உடல் நலத்துலேயும் பெரிய செட்பேக்கை கொடுக்கும். இந்த கேது பகவானுக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து விநாயக பெருமான். அதனால் கேது பகவான் கேது தசையோ கேதுவினால் பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ உடனடியாக விநாயக பெருமானை சுற்றிட்டு வர்றதும் ஆஞ்சநேய பெருமானையும் சுற்றிட்டு வர்றதும் பெரிய ஏற்றம். அதை தவிர கொள்ளு தானம் கொடுக்கறது, கொள்ளு செடி வைக்கிறது, இந்த சன்னியாசிகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு போகிறது, அதாவது மடாதிபதிகளை போய் சேவிச்சுட்டு வர்றது. அதை தவிர வந்து இந்த இவர்கள்லாம் இருக்கல போகர், இந்த மாதிரியான மிகப்பெரிய இவர் நம்மளுடைய இதுக்கு தொண்டாற்றினவர்கள், அவர்களுக்கெல்லாம் வந்து நிச்சயமாக உங்களால் முடிந்த அளவுக்கு, அதாவது இந்த மடத்துக்கு போயிட்டு போகர் சன்னதி, அது தவிர வந்து புலிப்பாணி அவருடைய சன்னதி, இதெல்லாம் போய் சேவிச்சுட்டு வர்றது, ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபடக்கூடியவர்கள் அவர்களை போய் சேவிச்சுட்டு வர்றது, இதெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம். நார்மலாக பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் குரு பகவான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஜாதகத்தில் மடாதிபதிகள்லாம் பார்த்தாள்னா அவள் வந்து அந்த மடத்தை மட்டும் கட்டி காப்பாற்றி ஆன்மீகத்தில் ரொம்ப ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து அடுத்த வாழ்க்கும் சொல்லிக் கொடுத்து எந்தெந்த தன்னுடைய என்ன சொல்கிறது, தன்னுடைய இது பிரகாரம் வந்து என்னென்னலாம் நடந்துக்கணும் அப்படின்றத அடுத்த வாழ்க்கும் சொல்லிக் கொடுப்பாள். ஆனால் இந்த மாதிரி வந்து கேது பகவான் கொஞ்சம் அதிகமாக இதுவாக இருந்ததே ஆனால் அவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அதுவும் கெட்டு போயிருந்தாரே ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் கவலைப்படாமல் பரட்டையாக விட்டுன தலையெல்லாம் வந்து இது பண்ணிட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் எங்கே கிடைக்கிறதோ சாப்பிட்டுட்டு எப்படி படுத்து தூங்கணுமோ தூங்கிட்டு அந்த மாதிரி போயிட்டே இருப்பாள். அவர்கள் யாருக்கும் வந்து எதையும் சொல்லியும் கொடுக்க மாட்டா. அவர்கள் இருக்கிறதும் வந்து பார்க்க முடியாத அளவுக்கு இதுவாக இருப்பாள். இதெல்லாம் வந்து கேதுவினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது ஒரு பைத்தியக்கார நிலைமை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பார்க்கக்கூடியவராக இருப்பார். தனக்கு தானே பேசிக்கொள்ளக்கூடிய மனோபாவம் இதெல்லாம் தனியாக வரும். சரி, இன்றைக்கி 4/9/2023 மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்தை வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு டிஸ்கஸ் பண்ணுறேன். சரி, 4/9/2023 திங்கட்கிழமை இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேஷராசி, அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். இன்றைக்கி வந்து குரு சந்திர யோகம் அமைகிறது, பெரிய ஏற்றம். கஜகேசரி யோகம் குரு சந்திர யோகம் இருக்கிறதுனால புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் மூலியமாக சொத்துக்கள் வரும். தாயின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பாடலாதிரி நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். சோழிங்கநல்லூர் போயிட்டு வாங்க, கையில் ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க. ரிஷபராசி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் முயற்சிகள் அனைத்தையும் வெற்றி பெற வைப்பார். 12ஆம் இடத்துல சந்திர பகவான் 3ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல ஒரு மறைவு ஸ்தானத்திலிருந்து அடுத்த மறைவு ஸ்தானம், நல்ல ஒரு ஏற்றம். முயற்சி, அதாவது வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவர்களெலாம் இன்றைக்கி நல்ல ஒரு செய்தி வரும். நிச்சயமாக வெளிநாட்டின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இன்றைக்கி பார்த்தோன்னா உங்களுக்கு திடீர் பணயோகம் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டில் திடீர்னு ஒரு பணயோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்க. கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. மிதுன ராசி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரிய பகவானோடு சேர்ந்து சுபத்துவம் அடைகிறார்.
குரு பகவான் பார்வையினால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது. 2ஆம் இடமும் வந்து சுபத்துவமாக சுக்கிர பகவானால் பணவரவு அபரிமிதமாக இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம். எதை தொட்டாலும் நீங்கள் நினச்ச காரியங்கள் இன்றைக்கி நிச்சயமாக நடக்கும். 11ஆம் இடத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சந்திர பகவான். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பரிக்கல் போயிட்டு வாங்கோ. பாண்டிச்சேரி பக்கத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் சேவிச்சுட்டு வாங்கோ. கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கடகராசி புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல குருவோட சேர்க்கை. குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம் இருக்கிறது ரொம்பவும் ஏற்றம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்களேனால் புதிய பண வரவு அதிகமாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடம் ரொம்பவும் சுபப்பட்டு 2ஆம் அதிபதியும் ஸ்ட்ராங்காக இருக்கார். குடும்பத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு விசேஷமான செய்தி வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சத்யநாராயண கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் வச்சுக்கோங்க. சிம்ம ராசி மகம் பூரம் உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் ராசியிலேயே இருக்கிறது பெரிய விசேஷம். இன்றைக்கி பார்த்தோன்னா சூரிய பகவான் ராசியிலே இருக்கிறதுனால குருவின் பார்வையின் வேறு இருக்கிறதுனால குரு சந்திர யோகம் வேறு. நல்ல ஏற்றமான நாள். குழந்தை பேர் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. நீங்கள் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து வரும். வேலையில் வந்து நல்ல ஏற்றம் கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் லஸ் சர்ச்சில் வந்து மெட்ராஸ் லஸ்ஸில் வந்து ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. கன்னி ராசி உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு 12 சுபத்துவம் அடைகிறார். குருவின் பார்வையினால் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது. பணவரவு அபரிமிதமாக இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் சுற்றுப்பயணம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். சுற்றுப்பயணம் அதிகமாகவே இருக்கும். பேச்சில் கண்ட்ரோல்டாக இருக்கும். இன்றைக்கி 8ஆம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால வெளிநாட்டின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். வெளிநாடு போகிறதுக்கு திடீர்னு வந்து போயிட்டு வாங்கன்னு சொல்லிவிடுவோம் ஆஃபீஸில். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய கோதண்டராமசுவாமி கோவில் போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் வச்சுக்கோங்க. துலா ராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். இன்றைக்கி சமசப்தமத்தில் சந்திர பகவான் இருக்கிறதும் குரு பகவான் இருக்கிறதும் பெரிய ஏற்றம். புதிய உங்களுக்கு திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக திருமண யோகம் உண்டு. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி கிடைக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய செட்டி புண்ணியம் போய் ஒரு ஹயக்ரீவர் லக்ஷ்மி ஹயக்ரீவர் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. ஏலக்காய் மாலை ஒன்று அவருக்கு போட்டுவாங்க. விருச்சிக ராசி விசாக மனுஷம் கேட்ட இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதின்றவர் 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். இன்றைக்கி குரு சந்திர யோகம் 6ஆம் இடத்துல அமையிறது. வேலையில் பெரிய ஏற்றம். உங்களுடைய பாஸ் மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவார். உங்களுடைய வேலையை பார்த்து புதுசாக கடன் வாங்குவீங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பாளையத்தம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்தையும் பார்க்குறார், ராசியையும் பார்க்குறார். 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சூரியன் இருக்கார். இன்றைக்கி 5ஆம் இடத்துல வந்து 8ஆம் அதிபதியும் சேர்ந்துருக்கிறது பெரிய விசேஷம். அதாவது இந்த லாட்ரி ரேஸ் இதெல்லாம் வந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசியல் சார்ந்தவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். புதுசாக அரசு கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் குங்குமம் கலர் வச்சுக்கோங்க. மகர ராசி உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று வக்கரகதி அடைஞ்சிருக்கார். சுக்கிரன் பகவானுடைய பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சுக்கிரன் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். எதிர்பாலினத்தோர் மூலியமாக வருமானம் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒன்று போய் புக் பண்ணிட்டு வருவீங்க ஃப்ளாட்டு. நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஒரு நெய் விளக்கு ஏற்றிட்டு வாங்க. கையில் மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க.
கும்பராசி அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான். ராசிக்கு 12ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இருந்தாலும் பண வரவுக்கு கொஞ்சம் கம்மியே இல்லை. 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் வந்து 6ஆம் அதிபதி இருக்கிறது பெரிய. இந்த வேலைக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்க வாழ்க்கை இன்றைக்கி நிச்சயமாக இன்டர்வியூ வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கையில் சந்தன கலர் வச்சுக்கோங்க. மீன ராசி பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. அதனால் வந்து எதிரிகள் அற்றத்தன்மை இருக்கும். ஏன்னா 6ஆம் இடம் அதில் இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பெற்று போகிறார். இதை தவிர பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த பெரிய ஏற்றமான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். கான்ட்ராக்ட் கிடைக்கும், ரோடு கான்ட்ராக்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய காலபைரவரை போய் வணங்கிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். கையில் வந்து ஒரு கருப்பு கலர் வச்சுக்குவோம். இன்றைக்கி திங்கக்கிழமை வேறு, அதனால் கார்த்தால 7:30-9 ராவு காலம், 10:12 வந்து யமகண்டம், 1:30-3 குளிகை, வாரசூலம் வந்து கிழக்கு. அதுக்கு உண்டான பரிகாரம்னு பார்த்தேன்னா தயிர் கொஞ்சோன்னு சாப்பிட்டு போனேன்னா அந்த வாரசூலையிலேருந்து பரிகாரமாக இருக்குது. நல்ல நேரம் அப்படின்னு பார்க்கும்போது காத்தால 8-9, 10-11, மாலை 3-4 மணி இந்த நல்ல நேரம் இருக்குது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.